வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபி ரொம்ப குவிக்காகவும் ஈஸியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 20லேருந்து 25 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பூண்டு குழம்பு தான் வைக்கிறேன், எந்த காய்கறியும் சேர்க்கல, அதனால பூண்டு கொஞ்சம் நிறையாவே எடுத்திருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பூண்டு நல்லா வதங்கி லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறி வரும். அந்த டைமில் 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இல்லை என்னோட ரெசிபியும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா கொதிச்சு இது ரெடி ஆகி வரும். அதனால தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். நான் இந்த அளவு புளி தான் எடுத்திருக்கேன், அளவுக்காக காட்டுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா வற்றி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் டேஸ்ட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். புளி அதிகமாக தெரியக்கூடாது. ஸோ பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளும் புளியும் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். நம்மளோட புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சாதத்தோட மத்தியானத்துக்கு சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.